வணக்கம், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். ஈஸி இங்கிலீஷ் சேனல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் இருக்கு பாருங்க. அழகா நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம அடிக்கடி பேசக்கூடிய வாக்கியங்கள் தான் இருக்கு. எனக்கு பாட்டு பாட தெரியும் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா எனக்கு பாட்டு பாடுறது எப்படின்னு தெரியும். ரெண்டுமே ஒண்ணுதான், எப்படின்னு தெரியும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, எனக்கு கார் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியும், எனக்கு அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியும். இப்படிலாம் நம்ம பேசுவோம் இல்லைங்களா. அவனுக்கு மற்றவர்களை எப்படி நடத்துவதுன்னு தெரியும். இந்த மாதிரி அந்த தெரியும் தெரியும் இந்த நூ நூ வச்சு பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப பாருங்க, எனக்கு பாட்டு பாட தெரியும் இப்படியும் சொல்லலாம், இல்ல எனக்கு பாட்டு பாடுறது எப்படின்னு தெரியும், ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப பாருங்க, எனக்கு அப்படின்னா நீங்க ஐ போடணும். ஐக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஐங்கிறது நான்ங்கிற அர்த்தமும் உண்டு, மீங்கிற அர்த்தமும் உண்டு. அதை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன், இந்த சென்டென்ஸ் முடிச்சுட்டு சொல்றேன். ஐனா எனக்கு, எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ஐ நோ. ஐ நோன்னா எனக்கு தெரியும். என்ன தெரியும்? பாட்டு, பாட்டு பாடுறது எப்படி. எப்படிக்கு என்னங்க இங்கிலீஷ்ல ஹவு. ஹவுக்கு பக்கத்துல டு சேர்க்கிறோம். ஐ நோ ஹவு டு. எப்படின்னு எனக்கு தெரியும். என்னது? பாட்டு பாடுறது. ஹவு டு சிங் த சாங். அவ்வளவுதாங்க. ஐ நோ ஹவு டு சிங் த சாங். பாட்டு பாடுறது எப்படின்னு எனக்கு தெரியும். ஹவு டு அப்படின்னா எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப நல்ல சென்டென்ஸை பாருங்க. எனக்கு பாட்டு பாட தெரியும், எனக்கு பாட்டு பாடுவது எப்படின்னு தெரியும் அப்படின்னா ரெண்டுமே ஒண்ணுதான். ஐ நோ ஹவு டு சிங் த சாங். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். இப்ப பாருங்களேன், ஐ லைக் ஆப்பிள்ஸ். இந்த இடத்துல என்ன அர்த்தம்? நான் ஆப்பிள் பிடிக்கும் அப்படின்னா சொல்லுவோம், எனக்கு, எனக்கு ஆப்பிள் பிடிக்கும்னு சொல்றோம். எனக்கு ஆப்பிள் பிடிக்கும். அப்ப இந்த சென்டென்ஸ்ல ஐங்கிறதுக்கு என்ன அர்த்தம் வந்திருக்கு? எனக்கு அப்படிங்கிற அர்த்தம் வந்திருக்கு. இப்ப அடுத்த ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன் பாருங்க. ஐ கோ டு ஸ்கூல். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஐங்கிற வார்த்தைக்கு எனக்குங்கிற அர்த்தமும் இருக்கு. இப்ப இங்க பாருங்க, ஐ கோ டு ஸ்கூல். எனக்கு ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லுவோமா? நான் ஸ்கூலுக்கு போறேன், நான் ஸ்கூலுக்கு போறேன். அப்ப அந்த சென்டென்ஸுக்கு ஏத்த மாதிரி ஐங்கிறதுக்கு எனக்குங்கிற மீனிங்கும் வரும், நானுங்கிற மீனிங்கும் வரும். ஓகேங்களா? இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சென்டென்ஸை நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு கார் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியும், எனக்கு பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல பாருங்க, நான் இந்த இடத்துல எழுதுறேன், எனக்கு ஐ, தெரியும் ஐ நோ. ஐ நோ எனக்கு தெரியும். என்ன தெரியும்? கார் ஓட்டுறது எப்படின்னு. ஐ நோ ஹவு டு டிரைவ், டிரைவ் த கார். கார் எப்படி ஓட்டுறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஐ நோ ஹவு டு டிரைவ் த கார். டிரைவ்னா ஓட்டுறது. ஓகேங்களா? இதுதான் வேர்ப். இந்த இடத்துல வேர்ப் 1. நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியும். எனக்கு அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியும். இத பாருங்க, ஐ நோ. ஐ நோ எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ஹவு டு, ஹவு டு பிரச்சனையை தீர்ப்பது. சால்வ், சால்வ் த. பிரச்சனைக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ப்ராப்ளம். அவ்வளவுதாங்க. ஐ நோ ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். எனக்கு அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, அவனுக்கு மற்றவர்களை எப்படி நடத்துறதுன்னு அவனுக்கு தெரியும். இப்ப அவனுக்கு அப்படின்னா என்ன சொல்லுவோம்?
he தெரியும். நோ இது கூட எஸ் சேர்க்கிறோம். ஏன்? சப்ஜெக்ட் he வந்திருக்கிறதுனால verb கூட எஸ் சேர்க்கிறோம். he knows அவனுக்கு தெரியும். என்ன தெரியும்? how to நடத்துவது. அதுக்கு இங்கிலீஷ்ல ட்ரீட். ட்ரீட்னா ஒருத்தவங்கள நடத்துறது. how to treat others மற்றவர்கள் அப்படின்னா others. அவ்வளவுதாங்க. he knows how to treat others அவனுக்கு மற்றவர்களை எப்படி நடத்தணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, அவனுக்கு நீந்த தெரியும் அப்படின்னு சொல்ல போறோம். எப்படி சொல்றான்? அவனுக்கு he தெரியும். நோஸ்ன்னு போடணும், நோஸ் போட்டக்கூடாது. he knows நீந்த அப்படின்னுட்டு to swim அப்படின்னு போட்டக்கூடாது. இது தவறு. ஓகேங்களா? அவனுக்கு நீந்த தெரியும் அப்படின்னா அவனுக்கு எப்படி நீந்தறதுன்னு அவனுக்கு தெரியும். அந்த எப்படிங்கிறது அங்க மறைஞ்சு இருக்கு. அதனால நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா இது தவறாயிடும். இப்படி சொல்லக்கூடாது. எப்போதும் போல இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அது போல சொல்லணும். he knows how to swim. இந்த how toங்கிற வார்த்தையை சேர்க்கணும். ஓகேங்களா? he knows how to swim அவனுக்கு எப்படி நீந்தறதுன்னு தெரியும். அவளுக்கு கித்தார் வாசிக்க தெரியும். அவளுக்கு கித்தார் வாசிக்க தெரியும்னு சொல்றோம். அவளுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she தெரியும். knows ஏன் எஸ் போடுறோம்? சப்ஜெக்ட் he she itலாம் வந்தா verb கூட எஸ் போடுறோம். அவளுக்கு தெரியும். என்ன தெரியும்? கித்தாரு எப்படி வாசிக்கிறதுன்னு தெரியும். how to இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிக்கிறதுக்கு பிளேங்க. how to play the guitar. ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. she knows how to play the guitar அவளுக்கு கித்தார் எப்படி வாசிக்கிறதுங்கிறது தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க, அவர்களுக்கு டீ போட தெரியும். அவங்களுக்கு டீ போட தெரியும். இதை எப்படி சொல்லலாம்? அவர்களுக்கு they தெரியும். they know how to prepare the tea. அவ்வளவுதாங்க. டீ காஃபி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அவங்களுக்கு டீ போட தெரியும், காஃபி போட தெரியும் அப்படின்னா சொல்லிக்கலாம். they know how to prepare the tea. they know how to prepare the coffee. நெக்ஸ்ட் பாருங்க, அவனுக்கு கேக்கு சுட தெரியும். அவனுக்கு கேக்கு செய்ய தெரியும்னு சொல்றோம். அவனுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he knows how to சுடுறதுக்கு இங்கிலீஷ்ல பேக்குங்க. பேக் இந்த இடத்துல பேக்குங்கிறது வேர்புங்க. பேக் a கேக். அவனுக்கு கேக்கு சுட தெரியும். இதுல நம்ம ஒரு கேக்குன்னு சொல்லியிருக்கோம், இல்லைன்னா த கேக் பொதுவா கூட சொல்லலாம். ஓகேங்களா? he knows how to bake a cake இல்லைன்னா he knows how to bake the cake. அவனுக்கு கேக்கு சுட தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு எப்படி வரையணும்னு தெரியும். எனக்கு எப்படி வரையணும்னு தெரியும். இதை எப்படி சொல்லலாம்? I know எனக்கு தெரியும். எப்படி how அதுக்கு பதிலா to சேர்க்கிறோம். how to draw வரையறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? draw. அவ்வளவுதாங்க. I know how to draw எனக்கு எப்படி வரையணும்னு தெரியும். எனக்கு கம்ப்யூட்டர் எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியும். இந்த கம்ப்யூட்டர்லாம் எனக்கு பயன்படுத்த தெரியும் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, I know எனக்கு தெரியும். என்ன தெரியும்? how to பயன்படுத்துறது, how to use the computer எனக்கு கம்ப்யூட்டர் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த I know இது ஒன்றும்,
அடுத்ததா சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஹவு டுங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு அந்த பிரச்சனைய எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியும். எனக்கு அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியும். ஐ நோ, எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம். ஓகேங்களா? எனக்கு அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியும். ஐ நோ ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம். எனக்கு எப்படி போகணும்னு எனக்கு தெரியும். உன் வேலையை பாரு, எனக்கு எப்படி போகணும்னு தெரியும். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இதை எப்படி சொல்லலாம்? எனக்கு ஐ நோ, எனக்கு தெரியும். ஹவு டு கோ, அவ்வளவுதாங்க. எனக்கு எப்படி போகணும்னு தெரியும். இதே பாருங்க, ஐ நோ ஹவு டு குக், எனக்கு எப்படி சமைக்கணும்னு தெரியும். நீ என்ன சொல்லலாம்? ஐ நோ ஹவு டு ரைட், எனக்கு எப்படி எழுதணும்னு தெரியும். நீ என்ன சொல்லலாம்? ஐ நோ ஹவு டு ரீட், எனக்கு எப்படி படிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம நிறைய சென்டென்ஸ் அன்றாட லைஃப்ல பேசக்கூடிய வார்த்தைகளை இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தி பேசலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அவளுக்கு சமைக்க தெரியும். அவளுக்கு she knows-னு போடணுங்க. நோ போட்டுறவாதீங்க. she knows how to cook, எப்படி சமைக்கணும்னு தெரியும். இதே எனக்கு சமைக்க தெரியும் அப்படின்னா I know how to cook, அவ்வளவுதாங்க. இங்க she வந்திருக்கிறதுனால verb கூட எஸ் சேர்க்கிறோம். இங்க ஐ வந்திருக்கிறதுனால வெறும் verb மட்டும் சேர்க்கிறோம். அங்க எஸ் சேர்க்கல. ஓகேங்களா? அவளுக்கு எப்படி சமைக்கணும்னு தெரியும், எனக்கு எப்படி சமைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க, அவனுக்கு நீந்த தெரியும். இதை எப்படி சொல்லலாம்? அவனுக்கு he knows, அவனுக்கு தெரியும். என்ன தெரியும்? how to swim, அவனுக்கு எப்படி நீந்தறதுன்னு தெரியும். எனக்கு நடிக்க தெரியும். இதை எப்படி சொல்லலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.